பொட்டுக்காளி படம் தான் பார்த்துருக்கேன். பொட்டுக்காளி படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக இந்த படம் வந்து நேச்சர் சவுண்ட்ஸோட எனக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூரியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் ஒரு சூரிய ஆக்சுவலாக அதில் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக அந்த பொண்ணை எப்படியாவது சரி பண்ணி கல்யாணம் பண்ணிவிடுவோன்ற ஒரு அடமெண்ட்டில் அவர் இருக்கும்பொழுது, அதே மாதிரி ஒரு பெண்ணும் வந்து அடமெண்ட்டாக வந்து அவள் லவ் பண்ண பையனோட அவளுக்கு பிடிச்ச விஷயத்தில் அவள் அடமெண்ட்டாக இருக்கிறது அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கமர்ஷியல் படம் இல்லைன்றதுலாம் தெரியல. ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஷார்ட் ஃபிலிம், ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் உள்ள ஃபிலிம். அதனால் பாட்டு இல்லை, இதில் வந்து மற்ற மியூசிக்ஸ் ஆட் பண்ணலன்றதுலாம் தெரியவே இல்லை. ஒரு லேக் இல்லாமல் போச்சு, அழகாக இருந்தது. கிளைமேக்ஸ் நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி தான் விட்டுருந்தாங்க. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நம்மகிட்டே இருந்து, நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்னை யோசிக்க வைக்கிற மாதிரி. படத்தில் ஃபைட்டுலாம் இல்லை, அந்த பொண்ணு அடிக்கிறது தான் ஒரே ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அது வந்து அது எதிர்பார்க்காத டைமில் வந்து ஒரு ஃபைட் நடந்த மாதிரி இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் அவங்களோட கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். சூரியன் மட்டும் இல்லை இல்லை, பேய் படம்லாம் இல்லை, நார்மல் படம் தான். நம்மளும் பேய் படம் தான். அதாவது ஒரு லவ் பண்ண ரீதியாக மற்றபடி நல்லாயிருக்கும் படம். படம் பார்க்கலாம். நல்ல வந்து டைலாக்லாம் இல்லை, ஒரே ஒரு டைலாக் தான், அவ்வளோதான். அவங்க மற்றபடி சுற்றி ஆக்டிங்லாம் ரொம்ப பரவாயில்ல. இதில் வந்து அப்படியே வேற மாரி ஆப்போசிட்டாக இருக்குது. கருடனும் அந்த விடுதலை படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்போசிட்டாக. ஆமாம், இது ரொம்ப அதோட டைலாக்கும் கம்மி, ரொம்பலாம் இல்லை. ஒரு ஊருக்குள்ளே போகிற மாரியே தான் கதை. நல்லாயிருக்கும், பார்க்கலாம். படம் பார்க்கலாம். பாட்டு கீட்டு மியூசிக் எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து இயற்கை. சவுண்டு காற்று வச்சு தண்ணி அடிச்சு பைக்கு இந்த மாதிரி தான் போயிட்டு. ஆமாம், நம்மளோட ஸ்டோரி வந்து எப்படி இருக்குமோ அதேமாரி தான். இங்கே என்ன நடந்தோ அதே தான். நல்லா இருக்கும், பார்க்கலாம். அதாவது நம்மளை ட்ராவல் பண்ணி கூட கூட்டிட்டு போகிறாங்க. இந்த ஃபைட்டு சாங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்க முடியாது. நம்ம அந்த படத்தில் போய் உட்காந்துன்னு வச்சுக்கலாம், ஒரு 1.5 ஹவர் அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம கூட கூட்டிட்டு போயிட்டே இருக்கோம். நான் வந்து புது முயற்சி மீது கிடையாது. நான் யாருக்குமே வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரோல்லாம் கிடையாது யாருக்குமே. நம்மளை அப்படியே கதையை நோக்கி கூட கூட்டணும். நம்மளுக்கு அடுத்த சீன் என்ன சீன் வரேன்ட்டு அதை பார்க்குற மாரி இந்த படத்தை வரும். அதேமாரி வந்து இந்த கதை கூட வந்து மக்கள்கிட்ட தான் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் இந்த கதை வந்து நீங்கள் தான் சொல்லணும், அந்த படத்தோட கதை எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு நாங்கள் நம்ம வந்து வெளியே வந்து இந்த படம் கதை எப்படி அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கதை. மற்றபடி ரொம்ப கிடையாது. நம்ம 2வது தடவை பார்க்கலான்னு முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த படத்தை பார்க்க மாட்டோம். சூரிய ஆக்டிங் அப்படின்னு இருக்குது. எல்லாருக்குமே ஒரே ஆக்டிங் தான். ஊர் சைடில் ஒரு 6 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, அப்படியே நோக்கின்னு போயிடுறாங்க. அதான் கதை நல்லா இருக்குது, எல்லாமே நேச்சராக இருக்குது. மியூசிக் கூட கிடையாது படத்தில். உட்காந்து பார்க்குறவங்க என்ன சீன் அடுத்த சீன் வருதுன்னு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு விரும்ப மாட்டான். நல்லா இருக்கு. நான் படம் புது முயற்சி, இது வரைக்கும் எடுக்காத படம் பார்த்துருக்கேன். பார்க்கலாம்.